Hello everyone, welcome to our channel High Tech Roy and this is Lavanya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Python programming. First அதோட history பார்க்கலாம். Python வந்து 1980s வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து ஒரு recent 4 to 5 years தான் வந்து Python வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா Python டெவலப் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ராப்பர் கம்யூனிட்டி இல்லாம போனது. ஓகே, அதுக்கப்புறம் பைத்தானோட ஃபீச்சர்ஸை வந்து நாசா, ஐபிஎம், யூடியூப், கூகுள் இது போல் மேஜர் பவர்ஸ் வந்து அதோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண பைத்தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நாமளும் வந்து பைத்தான் கற்றுக்க ஃபர்ஸ்ட்டு python.orgல போய் பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பைத்தான் வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று Python 2.x அண்ட் Python 3.x. Python 2.xல வேறு சப்வர்ஷன்ஸ் இருக்கு, Python 3.xல வேறு சப்வர்ஷன்ஸ் இருக்கு. நீங்க குரோம்ல போய் python.org அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தானோட இந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். இங்க போய் டவுன்லோட்ஸ்ல ஆல் ரிலீசஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு Python 3.7.1ஓட லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் லிங்க். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி ஆர் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா Python 3.5க்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காம்பேட்டபிள் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து Python 2.7, Python 3.4 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜர் டிஃப்ரென்சஸ் இல்லை Python 2க்கும் Python 3க்கும், எக்ஸப்ட் ஃபியூ 1 or 2 டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். கம்மிங் பேக், இப்போ அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஹை லெவல் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து அஃப்கோர்ஸ் ஹியூமன் ரீடபிள், நம்மளால் படிக்க முடியும். ஸோ இட் பிகம்ஸ் அன் ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங், அதாவது நமக்கு தேவையானப்போ நம்ம வந்து யூசர் வந்து ரன் டைமில் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியும். So it becomes dynamic programming language. Next, object oriented. ஜாவாவோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர் என்ன? அது வந்து டோட்டலி அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஒன். அதே மாதிரி தான் வந்து பைத்தானும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணுறதுனால அதை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், லெசர் கோடிங். நாம எல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் ப்ரோக்ராம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்ன? ப்ரோக்ராம் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குன்னு தான் பார்ப்போம். பட் பைத்தானில் அந்த பிரச்சனை இருக்காது. பிகாஸ் பைத்தான் வந்து இட்ஸ் லெசர் கோடிங்னால அது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேப்பபிள் ஆஃப் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். பைத்தானில் வந்து நீங்கள் மெமரி அலோகேட் பண்ணி தனியாக வந்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் பைத்தான்லேயே வந்து ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால நாம் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபைல்ஸில் இருக்கும், எல்லாத்துக்கும் பைத்தானே வந்து ஆட்டோமேட்டிக்காக மெமரி வந்து அலோகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து செவரல் பில்ட் இன் ரெடி டு யூஸ் லைப்ரரிஸ். இதுதான் பைத்தானோட மேஜர் ஃபீச்சர். பிகாஸ் பைத்தானில் நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பில்ட்-இன் லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் நாம் பைத்தான் வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் லெஸ் காம்ப்ளெக்சிட்டி. பைத்தான் வந்து ஜென்ரலி லெஸ் காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம், சீக்கிரம் கற்றுக்கலாம் கூட. நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் வந்து பைத்தான் ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு என்விரான்மெண்ட்டு அந்த கோடை எடுத்துகிட்டு போய் நாம் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் லினக்ஸில் வந்து கோடை எழுதுறீங்க, இன்கேஸ் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் போர்ட் பண்ணி விண்டோஸில் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட பைத்தான் இஸ் அ போர்ட்டபிள் கோட். நெக்ஸ்ட், இன்டர்பிரட்டபிள். ஜாவாக்கும் பைத்தானுக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஜாவா வந்து ஜாவா, சி ஆர் C++-ஐ வந்து நாம் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு வந்து கிளாஸ் ஃபைல் கிடைக்கும், அதை வந்து நாம் ரன் பண்ணுவோம். பட் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் அன் இன்டர்பிரட்டபிள் ஒன். அதாவது லைன் பை லைன் ஆஃப் கோடை வந்து இன்டர்பிரேட் பண்ணி நாம் அங்கே இன்கேஸ் எரர் அக்கராச்சு அப்படின்னா உடனே அந்த எரர் கிளியர் பண்ணால் நெக்ஸ்ட் லைனுக்கு அதை இன்டர்பிரேட் பண்ண ப்ரொசீட் ஆகும். அண்ட் கடைசி, இட்ஸ் அன் எம்பெடபிள் ஒன். அதாவது பைத்தான் கோடை வந்து நாம் C++ ஒரு ஜாவா கோடில் எம்பெட் பண்ணி ரன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து பைத்தானுக்கு இருக்குது. நெக்ஸ்ட், நம்ம பைத்தான் கற்றுக்கிட்டா எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ஃபர்ஸ்ட், மெஷின் லேர்னிங் அண்ட் GUI டெவலப் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறது, டேட்டா அனாலிசிஸில்
கேமிங், இன்கேஸ் நீங்கள் வந்து கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் கிராஃபிக்ஸ் ஃபீல்ட்லேயும் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் விஷன், தட் இஸ் ரிகார்டிங் ஃபேஸ் ரெக்கக்னிஷன்லாம் கூட பைத்தானை யூஸ் பண்ணி கோட் பண்ணி நாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பைத்தான் வர்சஸ் ஜாவா. பைத்தானுக்கும் ஜாவாக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸை மட்டும் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் சின்டாக்ஸ். நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம் பைத்தானில் சின்டாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. வேற ஜாவாவில் வந்து நாம் பார்க்கும்போதே ஒரு வெர்பாசிட்டினால ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேச்சர்னால நமக்கு அது கொஞ்சம் பெருசாக தெரியும். பட் பைத்தான் இட்ஸ் ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இண்டென்டேஷன். அதாவது ஜாவாவில் வந்து கர்லி பிரேசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எய்தர் ஜாவா ஆர் C++ல கன்ஃபார்மாக வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் கூட. பட் பைத்தானில் அதை வந்து இண்டென்டேஷனால நம்ம மாற்றிடுறோம். அதாவது இண்டென்டேஷனும் ஒரு டேப் ஸ்பேஸ், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுனால அதை அந்த ஸ்கோப்பை வந்து நாம் டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து செமிகோலன். அதாவது நாம் கன்ஃபார்மாக நம்மளை யாருமே வந்து செமிகோலன் மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ பைத்தானில் அந்த வேலையே கிடையாது, பிகாஸ் செமிகோலனே தேவையில்லை பைத்தானில். நெக்ஸ்ட் கமெண்ட் லைன். கமெண்ட் லைன் வந்து நாம் பைத்தானில் ஹேஷ் வச்சு சிங்கிள் லைன் கமெண்ட்டும், ட்ரிபிள் கோட்ஸ் வச்சு மல்டி லைன் கமெண்ட்டும் டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்பாசிட்டி. ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி டிஸ்கிரிப்டிவ் ஒன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சாம்பிள் கிளாஸ், அதாவது கிளாஸ் அண்ட் கிளாஸ் நேம், ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ண நம்ம வந்து ஒரு கிளாஸ் தேவைப்படுது, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தேவைப்படுது, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. அண்ட் வித்தின் தட் அந்த ஸ்கோப்பையும் நம்ம சேர்த்து டிஃபைன் பண்ணணும். ஜாவா வந்து இவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக இருக்கும்போது பைத்தான் வந்து இட்ஸ் ஸோ சிம்பிள். வித்தின் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட் வி கேன் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஃபர்தர் பார்க்கலாம் நான். அண்ட் போர்ட்டபிலிட்டின்ற விஷயத்தில் பார்க்கும்போது பைத்தானும் சரி ஜாவாவும் சரி போத் ஆர் போர்ட்டபிள் ஒன். அண்ட் டைனமிக்கலி டைப்ட். இந்த விஷயத்தில் தான் ஜாவாவும் பைத்தானும் வந்து ரொம்பவே மாறுபடுது. ஜாவாவில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஒரு இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். பட் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது. அப்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த வேரியபிள் ஆர் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஜாவா தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா அதை வந்து கம்பைல் பண்ணி நாம் ரன் பண்ணுறோம். வேறு பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது. ஸோ லைன் பை லைன் கோட் இன்டர்பிரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இட் டேக்ஸ் மோர் டைம் when compared to ஜாவா. ஓகே, இப்போ நாம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பைத்தானில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பைத்தான் 3.6.5 வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல ஜாவாவில், அதே மாதிரி பைத்தான்லேயே பார்க்கலாம். இதுதான் அந்த பைத்தான் ஐடிஇ. நம்ம வந்து இந்த ஐடியிலே கூட சிங்கிள் லைன் ஆஃப் கோட் எழுதுனா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, வித் a single line of code just a print அப்படின்ற ஃபங்க்ஷன் கூட hello world அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து hello world அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இங்கே மெயின் ஃபங்க்ஷன், ஸ்கோப் இதெல்லாம் தேவைப்படாது. இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜாவாக்கும் பைத்தானுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் எழுதுறீங்க, அதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுங்க. நமக்கு வந்து ஒரு அன்டைட்டில்டு பேஜ் நோட் பேட் மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு தேவையான கோடை வந்து நீங்கள் ரைட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
இப்போ நாம இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணலாம். நான் வந்து இதை hello.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ இதை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் இங்கே பாருங்கள் hello.py வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Enter your name. My name is லாவண்யா. என்னோட நம்பர் கேட்குது. இங்க பாருங்க your name is Lavanya and contact is 12345 as I entered. இப்போ going back to the program, இங்க பாருங்க இந்த கோட் just within 3 lines of code நீங்க உங்களால வந்து ஒரு இன்புட் வாங்கி உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக நாம் வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், டைனமிக்லி டைப்ட், அதாவது இங்கே நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் வந்து டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணல. அக்கார்டிங் டு தி இன்புட் அந்த நேமுடைய டேட்டா டைப் வந்து பைத்தானே அசைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் யோர் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுக்க போகிற இன்புட் என்ன, ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிறேன் என்னோட நேம். ஸோ நேம் பிகம்ஸ் அந்த வேரியபிள் பிகம்ஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாறிடுது. நெக்ஸ்ட் வந்து என்டர் யோர் கான்டாக்ட் நம்பர். இங்கே பாருங்கள் நானே வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். பிகாஸ் இட் மே அசைன் இட் அஸ் ஸ்ட்ரிங். அதனால நான் வந்து இங்கே இன்ட் கொடுத்ததுனால இப்போது இந்த நம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பாக மாறிடுச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யோர் நேம் இஸ், யூஸ்வலாக ஜாவாவில் வந்து இங்கே ப்ளஸ் கொடுப்போம், பட் ஹியர் இட் இஸ் கமா ரெக்வயர்ட். அண்ட் இந்த நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் கான்டாக்ட் நம்பரையும் பிரிண்ட் பண்ணிவிட்டேன். And that becomes the end of the video. Thank you for watching. We'll see you on next video.